இங்க நர்மதா ஏஜ் அட்டன் பண்ண விஷயத்த கங்கா கால் பண்ணி யமுனாட்ட சொல்றாங்க. இது கிட்ட யமுனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கண்டிப்பாக்கா நான் உடனே வரேன் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டைரக்டா நடந்த விஷயத்த பத்தி நிவின் கிட்ட போய் பேசுறாங்க. இது கிட்ட நிவினும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது சீர் செய்யணுமா அப்படின்ற மாதிரி இங்க யமுனா கிட்ட கேட்கறாங்க. அப்ப யமுனாவுமே ஆமாங்க நம்ம இந்த மாதிரி பழம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், முடிஞ்சா ஜுவல்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம், அது கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி யமுனா சொன்ன அடுத்த செகண்டே நிவின் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காம இந்த பக்கம் சரி யமுனா கண்டிப்பா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து 2 பேர் கிளம்பி இங்க டைரக்டா சாரதாவோட வீட்டுக்கு வராங்க. இங்க வந்த உடனே எப்பவும் போல 4 சகோதரிகளும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசி ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டிக்குமே பாத்தியா இவளுங்க பாரு ஒன்னு சேர்ந்துட்டாளுங்களா, இதுக்கு மேல இவளுங்களை எதுவுமே பண்ண முடியாது, எந்த வேலையிலையும் தலைகாலே புரியாது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாட்டி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சாரதாவுமே இங்க பாருங்க தேவையில்லாம என் பொண்ணுங்க மேல கண்ணு வைக்காதீங்க, சொல்லப்போனா அவளுங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அங்க குமரனும் நிவினும் சரி நாங்க 2 பேரும் கொஞ்சம் டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம், பக்கத்துல ஒரு சின்ன வேலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் வெளியில வராங்க. அப்படி 2 பேரும் வெளியில வரும்போதே ஆப்போசிட்ல இந்த பக்கம் விஜய் வராரு. விஜயை பார்த்தோன்னே இந்த பக்கம் நிவினுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இந்த பக்கம் குமரனுமே நிவினோட கையை பிடிச்சிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயுமே எப்பவும் போல இங்க நிவின் கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரியே என்ன குமரன் உங்களோட பிரதர் வந்திருக்காரு போல இருக்கு, இப்படி நல்லா இருக்காங்களாமா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்ற மாதிரி லைட்டா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்னுமே விஜய்க்கு நிவின் மேல கொஞ்சம் கோபம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நிவினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி இங்க விஜயுமே நிவின் மேல கொஞ்சம் கோபத்துல தான் இருக்காரு. ஆனா இங்க குமரனுமே எதுவுமே பேசாம சைலண்டா நிவினை கூட்டிட்டு அங்கிருந்து இறங்கி போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் நிவினுமே குமரன்ட்ட என்ன ஆச்சுன்னு, இவர் எப்படி இங்க வந்தாரு, இவர் எதுக்காக இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க குமரனுமே நடந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே நிவின் கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி காவேரிக்காக தானே வந்திருக்காரு, சொல்ல போனா நானும் எவ்வளவு பேசி பார்த்தேன், டைரக்டாவே சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்றாரு, காவேரி இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே குடி இருக்க வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நிவினுமே என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி தான் சொல்லேன், நான் வேணா போய் பேசி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே குமரனுக்காக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க குமரனுமே நீ வேற நிவின், என் மனசுலயே விஜய் கூட காவேரி சேர்ந்து இருந்தா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது. என்னதான் காவேரி இந்த மாதிரி விஜய் தப்பா நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் மனசுலயும் விஜய் மேல ஒரு லவ் இருக்கு, அதை நான் வந்து தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவங்க 2 பேரும் அவங்களே மிஸ் பண்ணிக்கிற விஷயத்த நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம கங்காவும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு என்கிட்ட அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. இதனால இவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கிற விஷயத்த நம்மளும் கொஞ்சம் முடிவெடுத்தாகணும்டா அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் ரொம்பவே யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட நிவினுமே குமரன்ட்ட அவங்களுக்கும் விஜய்க்கும் நடந்த விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜய் கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமா, காவேரி உங்க கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி விஜயோட ஆஃபீஸ் போய் கேட்டேன். ஆனா விஜய் இருந்த கோபத்துல என் ஒய்ஃபை எனக்கு கன்வின்ஸ் பண்ணிக்க தெரியும், நீங்க யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி என்கிட்ட கோவப்பட்டுட்டாரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையை சொல்ல போனா நான் தான் காரணம், எவனும் அவசரப்பட்டு அந்த டைரி எடுத்து பார்த்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எங்க குமரன்ட்ட நிவினுமே வந்து ரொம்பவே சேடாகி பேசிட்டு இருக்காரு. ஆனா குமரனும் இங்க பாரு நிவின், நீ கவலைப்படலாம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அத்தையோட மனசை மாத்துறதுக்காக இங்க விஜய் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு கட்டத்துல எங்க அத்தையோட மனசு மாறிடும், அதனால எப்படினாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க, நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி குமரனும் ரொம்பவே தெளிவா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நிவினும் குமரனும் சேர்ந்துட்டு இங்க நர்மதாவோட அந்த ஃபங்க்ஷனுக்காக சேரு டேபிள் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் ரெடி பண்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க விஜய்க்கு ரொம்பவே வந்து கியூரியாசிட்டியா இருக்கு, என்னடா இது இந்த வீட்டுல என்னதான் நடக்குது, எல்லாரும் வந்துட்டு போறாங்க, அப்படி என்ன ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க மாமியுமே எதையுமே கண்டுக்காம ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அப்ப விஜயுமே சரி எதுக்கும் மாமிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா இங்க நிவினும் குமரனும் பயங்கரமா ஸ்டேஜ் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த பக்கம் சேர் எல்லாம் போட்டு நிறைய பேர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் இன்னுமே கியூரியாசிட்டி ஆயிடுது, என்ன இது ஒருவேளை பெரிய ஃபங்க்ஷனா இருக்குமோ, ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து கலந்து இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்ற மாதிரி 2 பேரையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி டேரக்டா விஜய் மாமி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாமி கிட்ட போயிட்டு மாமி என்னாச்சு, என்ன ஃபங்க்ஷன் இது மேல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா மாமியுமே அது ஒண்ணு இல்லடா அம்பி, இந்த மாதிரி வந்து மேல ஒரு பொண்ணு இருந்துச்சுல, சின்ன பொண்ணு, அது ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுடா, அதுக்காக தான் அவங்க ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் அவங்க ரொம்பவே கிராண்டா கொண்டாட போறாங்களாம் அப்படின்ற மாதிரி மாமி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் விஜய்க்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஓஹோ அப்பனா சரி, அப்ப நம்ம சைடு என்ன சீர் செய்யணுமோ அதை நம்ம ரொம்ப தெளிவா செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பக்காவா யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க மாமி கிட்ட மாமி அந்த பொண்ணுக்கு நானும் ஒரு கிஃப்ட் ஏதோ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயுமே அங்கிருந்து வேக வேகமே கிளம்புறாரு. டைரக்டா ஒரு ஜுவல் கடைக்கு போயிட்டு அங்க நர்மதாக்கு தேவையான ஜுவல் எல்லாம் வாங்குறாரு. அந்த ஜுவல்லை வாங்கிட்டு டைரக்டா தாத்தாக்கு
கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே டீட்டெயில்டா பேசுறாங்க. இது கேட்ட தாத்தாவுமே, டேய் விஜய், இந்த விஷயத்துல விளையாடக்கூடாதுடா. ஏன்னா சாரதா ஏற்கனவே நம்ம மேல ரொம்ப கோபத்துல இருக்கா. நம்ம இப்ப சீர்வரிசையோட போய் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுடா. ஆல்ரெடி வந்து மூத்த மாப்பிள்ள தான் அந்த சீர்வரிசையை செய்யணும். அதான் குமரன் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இன்னொரு பக்கம் விஜயுமே, இங்க பாருங்க தாத்தா, நம்ம முறைப்படி எந்த சீர்வரிசையும் செய்ய வேண்டாம். நம்ம கொடுக்கறத கொடுப்போம். நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி கூட கொடுத்துட்டு வந்துருவோமே. ஆனா நான் தனியா போனா கண்டிப்பா அந்த கிஃப்ட் வாங்க மாட்டாங்க தாத்தா. நீங்களும் பாட்டியும் கண்டிப்பா வரணும். நீங்க 2 பேரும் வாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே கூப்பிடுறாரு. இது கேட்டோன்னே தாத்தாவுமே, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரி விடு, நானும் பாட்டியும் வரோம், அதுக்கப்புறம் நீ ஒரு சின்ன கிஃப்டா வாங்கிக்க, ரொம்ப அதிகமா வாங்கிறாத அப்படின்ற மாதிரி எங்க தாத்தா எச்சரிக்கை பண்ணி தான் சொல்றாரு. ஆனா விஜயுமே அது எதையுமே கேட்காம இங்க நர்மதாக்கு தேவையான மாதிரி ஒரு 10 பவுன் வர்ற மாதிரி நகை நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் தாத்தா பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆயிருவாருங்கிறதுக்காக அது எல்லா நகையுமே சின்னதா ஒரே ஒரு பெட்டியில பக்காவா வச்சு அந்த ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஓப்பனா நம்ம வெளியில நிறைய கொடுக்குறோன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே அவருமே கொஞ்சம் மறைச்சு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எங்க நர்மதாக்கு எல்லாருமே வந்து செய்ய வேண்டிய சாங்கிய சடங்கு எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்க குமரன், நிவின் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து இங்க எல்லாருமே ஹாப்பியோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நிவினோட அம்மா தான் சுத்தமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வர விருப்பமே இல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நிவின் கூப்பிட்டதால மட்டும் தான் வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும்னு விருப்பமே கிடையாது. அவங்களுமே அந்த ஃபங்க்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மனசு ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு ரொம்ப ஆடம்பரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க நிவினுமே எப்பவும் போல இங்க நர்மதாக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவருமே பழத்தட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இங்க நர்மதாக்கு ஒரே ஒரு ஜுவல் ஒன்று கொடுக்குறாங்க. இங்க நர்மதாவே இந்த ஜுவல்லை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சாரதா இருந்துகிட்டு, தம்பி இதெல்லாம் எதுக்கு தம்பி, நீங்க வந்தாலே போதும், இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே நிவினுமே, இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சைடு செய்ய வேண்டியதை நாங்கள் செஞ்சு தான் தீருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும், நாங்கள் கண்டிப்பாக உங்க கூட துணையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிவின் பேசுறாரு. இதை கேட்டோன்னே இங்கே சாரதாக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இங்கே கரெக்டாக வெளியில் ஒரு மோளத்தாளத்தோட வந்து ஒரு வரவேற்பு தெரியுது. இதை பார்த்துட்டு இங்கே உள்ள இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கரெக்டாக இங்கே தாத்தாவும் பாட்டியும் பழத்தட்டு, அதே நேரம் அங்கே விஜய் கொண்டு வந்த நகைப்பெட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு டேரெக்டாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்கே சாரதா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இன்னொரு பக்கம் இங்க காவேரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களும் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப விஜய் ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தாத்தாவும் பாட்டியும் சீர்வரிசை எடுத்துக்கிட்டு டைரக்டா நர்மதா கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா சாரதாவோட முகம் சரியில்லை. அப்ப தாத்தாவுமே, என்னாச்சுமா, நாங்க வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப சாரதாவுமே, வர்றவங்கள வராதுங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வரலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நர்மதாட்ட கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே கேஷுவலா அங்க செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க காவிரியும் பயங்கர ஷாக்கா இருக்காங்க. என்னடா இது, இந்த மாதிரி விஜய் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காரு, எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு தாத்தா பாட்டியை வர வச்சாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யமுனாக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இங்க விஜயோட வீட்டுல இருந்து மறுபடியும் ஆட்கள் வந்து இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட சேர்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களுமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யமுனா பக்கத்தில் நின்றுட்டு இருக்க கங்காவுமே யமுனாவோட ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டு, இங்க பாரு யமுனா, இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் வருவாங்க போவாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ இந்த வந்து கோவப்பட்டு இருக்காத, அமைதியா இரு, இந்த மாதிரி நம்ம தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீரை அவங்க செஞ்சுட்டு போட்டு விடு அப்படின்ற மாதிரி யமுனாவை ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்றாங்க. அதே நேரம் இங்க காவேரிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, நம்ம சைடு விஜய் செய்ய வேண்டியதை ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒன்னொன்னா நின்று குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜய் அந்த குரூப் போட்டோட போய் நிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தேங்கிட்டு நிக்கிறாரு. ஏன்னா இங்க சாரதா மனசுல ஏதோ நினைச்சுக்குவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தாத்தா பாட்டி நர்மதா கிட்ட போய் நின்று போட்டோ எடுக்கும்போது இங்க தாத்தாவுமே, விஜய் நீ வாப்பா அப்படின்ற மாதிரி இங்க விஜயை கூப்பிடுறாங்க. அப்ப விஜயமே வேற வழி இல்லாம இங்க தாத்தா கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் இங்க நர்மதாக்கு அவங்க மனசுல இன்னொரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. பேசாம நம்ம விஜய் மாமாவோட காவேரியும் நிக்க வைக்கலாமே, நம்ம காவேரி அக்காவும் தான் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி, காவேரிக்கா இங்க வாக்கா அப்படின்ற மாதிரி நர்மதா கூப்பிடுறா. உடனே காவேரியுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதறி போய் உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனவன தான் தெரியுது, அக்கா நீ நில்லுக்கா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க கீழே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் இங்க நிவினோட அம்மாக்கு இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா ராகினியுமே ஆல்ரெடி நிவினோட அம்மாட்ட போய் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி விஜயும் காவேரியும் சேர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சு பார்த்தா இது எல்லாமே சாத்தியம் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் சாரதாவாலையும் எந்த விஷயத்தையும் பேச முடியல. இவங்க எல்லாருமே அப்படியே ஸ்டன்னாய் போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன நர்மதா தன்னையும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை பக்காவா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி எப்பவும் போல இங்க விஜய் பக்கத்துல நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடிஞ்ச உடனே இங்க விஜயமே, ஓகே டார்லிங் நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருமே கீழே இறங்கி போயிடுறாரு.
இன்னொரு பக்கம் இந்த ஃபங்க்ஷனும் ரொம்பவே சிறப்பா முடியுது. ஆனா இங்க சாரதாவோட மனசுல மட்டும் ஒரு சின்ன கஷ்டம். ஏன்னா நர்மதா இப்ப வயசுக்கு வந்துட்டா. கண்டிப்பா அவளுக்கும் சரியான வரன் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவளோட லைஃப்க்கு தேவையான மாரி நெறைய நகை சேர்க்கணும். இந்த மாரி நெறைய பொருள் தேவைப்படும் அப்படின்ற மாரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க நர்மதாவோட முகத்துல இருக்கிற கஷ்டத்த பார்த்துட்டு கங்காவுமே, "என்னாச்சும்மா? ஏன் வருத்தப்படுற? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நீ ஏன் வருத்தமா இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் சாரதாவுமே, "அது ஒண்ணும் இல்லடி. இந்த மாரி அடுத்து அவளுக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்ல. அதுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இல்ல. அத ரெடி பண்ணணுமே. அத நினைச்சு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நீங்களும் எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனா அவளுக்காவது நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்லடி. அத நினைச்சு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க நர்மதாவுமே விஜய் கொடுத்த அந்த நகைப்பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட நிறைய நகைகள் இருக்கு. இதை பார்த்தோன்னே டைரக்டா இந்த பக்கம் கங்காவை கூப்பிட்டு அந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கங்காவுமே இந்த நகையெல்லாம் பார்த்துட்டு, "என்னடி இது இவ்வளவு நகை இருக்கு? இது எவ்வளோடி இருக்கும்?" அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவும் அந்த நகையை பார்த்துட்டு ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அங்க யமுனாவுமே, "எனக்கு தெரியும்க்கா இந்த ஆள் இப்படிலாம் பண்ணுவாருன்ட்டு. அவர்கிட்ட பணம் இருக்குன்ற திமிருக்காக இந்த மாதிரி பாரு இவ்வளவு நகையை கொடுத்து அவர் தான் பெரிய ஆளுன்னு காட்டிட்டு இருக்காரா? அவங்க பண்றது எல்லாமே பணத்திமிரா தான் இருக்குது. நம்மளை பத்தி என்ன நினைச்சாங்க? நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாரதா மட்டும் எதை பத்தியும் யோசிக்காம அப்படியே ரொம்பவே தெளிவா இருந்துகிட்டு, "இங்க பாரு யமுனா, தேவையில்லாம இப்ப அதை பத்தி பேசி எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது கிடையாது. நீ இந்த மாதிரி விஜய் மேல கோவப்படுறத முதல்ல குறைச்சுக்க" அப்படின்ற மாதிரி யமுனாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு டைரக்டா அந்த நகைப்பெட்டியை வாங்கிட்டு இங்க விஜயோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே வீட்டுக்கு வெளியில நின்று இன்னைக்கு காவேரியோட நின்று போட்டோ எடுத்ததை நினைச்சு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல அங்க போன சாரதாவுமே, "தம்பி என்னப்பா இது, இவ்வளவு நகை எதுக்கு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க?" அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப விஜயுமே, "இங்க பாருங்க அத்தை, நானும் அந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான். எனக்கு நர்மதாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண வைக்கணும். சொல்லப்போனா அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற எல்லா கட்டுப்பாடும் அதே நேரத்துல எல்லா பொறுப்பும் எனக்கு இருக்கு. அதனால என்னால முடிஞ்சதை நான் செய்யணும். இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் செஞ்ச சீரை என்னோட கடமையா நினைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்பவே உருக்கமா பேசுறாரு. இதை கேட்டோன்னு இங்க சாரதாக்கு என்ன பண்றதுனே தெரியல. இருந்தாலும் இது ரொம்ப அதிகம்பா, இந்த மாதிரி இவ்வளவு இதெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயுமே, "இங்க பாருங்க அத்தை, இதை விட அதிகமா கூட நான் கண்டிப்பா நர்மதா கொடுத்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி பொது சபையில நான் அளவுக்கு அதிகமா செஞ்சா அது ரொம்ப தப்பா தெரியும். அதனாலதான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன். ஆனா இதை விட நான் அதிகமாவே நர்மதாக்கு செய்வேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு பையனா இருந்து உங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் என்னால தீர்க்க முடியும்" அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சாரதாக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து உள்ள போறாங்க. சாரதாவும் வேற வழியே இல்லாம இங்க விஜய் கொடுத்த அந்த நகைப்பெட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க சாரதாவோட முகத்துல ஒரு ரொம்பவே பிரைட்டான ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா விஜயை பத்தி அவங்க தப்பா நினைச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து கரைய ஆரம்பிக்குது அப்படிங்கறத இன்னொரு பக்கம் இங்க காவேரியும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்காவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே புரியாத யமுனா மட்டும்தான் இன்னுமே விஜயை பத்தி ரொம்ப தப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்கள பத்தி சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் விஜயோட நல்ல மனசு ரொம்பவே பெருசு. அவர் எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் ரொம்பவே கரெக்டா தான் இருக்காரு. பட் ஆனா என்ன, அப்பப்போ சின்ன சின்ன விளையாட்டுத்தனத்தினால தான் அவர் லைஃபை கெடுக்கிற மாதிரியான பிரச்சனைகளை அவரே தேடிக்கிறாரு.